அடுத்த தலைமுறை ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். நாம் விலகிக் கொண்டு நாம் இருக்கும் போதே ராமன் ஆட்சி செய்வதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும்னு தசரதனுக்கு எண்ணம். மக்களிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்தான் தசரதன். மக்கள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும், கிழவனே ஓடிப்போ. இவ்வளவுதான் அந்த மக்கள்லாம் சேர்ந்து சொன்னது. போறோம் தசரதா, இவ்வளவு வயசுக்கு மேல நீ பதவியை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாய்? வயதாகி விட்டது, நீ ஓடிப்போ, காட்டுக்கு போயிடு. நீ இனிமே நாட்டில் இருக்காதே, உன் மகனான ராமனை ராஜாவாக ஆக்குன்னு சொன்னார்கள். ராமனை ராஜாவாக பார்க்க நாங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறோம். எப்படி தெரியுமா அவனை பார்க்க வேண்டும்? ராமன் ரொம்ப எளிமையாக, எல்லாரும் போய் சட்டுன்னு அவரை சந்தித்து விட்டு வந்தா அதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்காதாம். ஒரு பெரிய யானை பேரில ராமனை ஏத்தி அமர்த்தி வைக்கணுமா. அந்த பெரிய யானை பேரிலே ராமன் முடிசூட்டி கொண்டு வர வேண்டும். அதை நாங்கள் எல்லாம் அயோத்தியினுடைய நகரத்தின் வீதிகளிலே கூட்டமாக லட்சம் கோடிக்கணக்குகளிலே சேர்ந்து ராமனை சேவிக்கணும். தனியா சேவிக்கிறதுல எப்பவுமே ஆசை கிடையாது. பகவானை சேவிக்க போறோம்னாலே புரி ஜெகநாத பெருமான எப்ப வேணாலும் சேவிக்கலாம். ரத யாத்திரையின் போது சேவிச்சா விசேஷம் அல்லவா? நாம போய் எங்களுக்கு தான் இந்த சீட்டு வாங்கி தரீங்களா, வைகுண்ட ஏகாட்சி பெருமாளை சேவிக்கணும்னால் ஏன் அந்த கூட்டத்துல போய் மோதிக்கொள்ளுகிறீர்கள்? ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கோளேன், யாருமே இருக்க மாட்டா, நீங்களும் பெருமாளும் தான் இருப்பீர், நன்னா சேவை பண்ணி வைக்கிறேன்பா. அது ரசிக்காது. அன்னைக்குத்தான் நானும் சேவிக்கணும். எத்தனை லட்சம் பேர் சேவிச்சாலும் அந்த கூட்டத்துல மோதிக்கொண்டு சேவிப்பது தானே ஒரு ஆசை. அதைத்தான் ஆசைப்பட்டார்கள். ஏன் அதுல என்ன சிறப்புனால், அந்த கூட்டத்தில் மோதுவது நமக்கு மட்டும் ஆனந்தம் கிடையாது. ஒண்ணு, அத்தனை பக்தர்களோடு சேருகிறோம் என்கிற ஆனந்தம். 2வது, பகவானுக்கு நாம தனியா போய் சேவிச்சா நம்ம முகத்தை பார்த்தா அவர் சிரிப்பாரோ அழுவாரோ தெரியாது. இத்தனை பக்தர்களை பார்த்தா ஆனந்த முகத்துல தெரியுமோ இல்லையோ, அந்த முகத்தை சேவிக்க வேண்டும்னு ஆசை. ஆனா உடனே இத்தனை பேர் ராமனை சேவிச்சா அவருக்கு கண்ணெச்சில் பட்டு விடாதா? இப்பதான் புதுசா பட்டாபிஷேகம் ஆயிருக்க போறது. யானையில வரும்போது இத்தனை மக்கள் ராமனை பார்த்தால் ஒருத்தர் கண்ணு போல இன்னொருத்தர் கண்ணு இருக்காது. யாராவது கண்ணெச்சல் போட்டு விட்டால் என்ன செய்வதுன்னு லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாரா, ராமனுக்கு பின்னாடி அந்த யானை மேல உட்காந்து பாராம். 2 கையில 2 சாமரத்தை வச்சுட்டு ராமன் முகத்தையே யாரும் பார்க்க கூடாது. அத போல சாமரத்தை வீசி 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 மறைச்சுட்டே இருப்பாராம். ராமம் சத்ராவிரதானனம், கொடைய வச்சு ராமன் முகத்தை மறைக்கிறது, சாமரத்தை வீசி வீசி அவர் முகத்தை மறைக்க பாக்குறது, இதெல்லாம் லக்ஷ்மணன் பண்ணணும். அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு மூலையில நின்றுட்டு இத்தனை ஜன கூட்டத்துக்கு நடுவுல ராமன் முகத்தினுடைய ஒரு பகுதியை சேவிச்சுட்டேன்னால் அப்பதான் திருப்தி அடைவோம். அதுதான் உடல் பெற்ற பயன், இந்த பிறவியை பெற்ற பயன். ஒரு நாள் ராமனை தரிசிக்க முடியாவிட்டால் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனேன்னு அயோத்தி மக்கள் நினைப்பார்களாம். இந்த நாள் என்னைக்கு வரும்னு நாங்க பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறோம் தசரதா. அதனால சொல்றோம், நீ ஓடி போய்விடு, நீ இனிமேல் இருக்காதே, ராமனுக்கு பட்டம் கட்டுன்னு மக்கள் சொன்னார்கள்.